ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக நமக்கு தெரியும். அதை வந்து எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சமையலில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் அதை உரிக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். கண்ணில் இருந்து நிறைய கண்ணீராக கொட்டும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இந்த குழிக்குள்ளே ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதுக்கு இட்லி தட்டு தான் வேணும் அப்படின்னு இல்லை, ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாத்திரம் வேணும். தட்டில் வந்து நிறைய ஓட்டைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இல்லை இந்த இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் இட்லிக்கு தண்ணி வைக்கிற மாதிரி தண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஆவி வருது. ஸோ இந்த மாதிரி ஆவி வர்றது தான் முக்கியம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கி கீழே எடுத்துக்கலாம். பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுட்டு நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. ஆவி நிறைய வரணும், அதுதான் முக்கியம். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தட்டில் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதை அப்படியே உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சுட சுட ஆவி வருது இல்லைங்களா, அந்த ஆவியெல்லாம் அந்த சின்ன வெங்காயத்துக்கு மேலே படணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்ப்போம். சின்ன வெங்காயம் இப்போ உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அந்த தோலுமே ஈஸியாக கலண்டு வந்துடும். அதனால் உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு நிமிஷத்துலேயே நிறைய சின்ன வெங்காயம் உரித்து முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இது வந்து அடுப்பில் வச்சே நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு. இந்த வெங்காயம் வந்து வேகக்கூடாது. ஸோ அதனால் அந்தளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை. அந்த ஆவி கொதிக்குது இல்லைங்களா, அந்த சுட சுட அந்த ஆவி வந்து இந்த சின்ன வெங்காயம் மேலே படணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதுலேருந்து வெங்காயம் வெந்திருக்காது, அதனால் அதை பற்றி கவலை இல்லை. அது மேலே இருக்கிற தோல் மட்டும் ஈஸியாக அதுலேருந்து கலண்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஆவி பட்டிருக்கிறதுனால, சுட சுட ஆவி பட்டிருக்கிறதுனால ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ நான் உரிச்சு காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக உரிக்க முடியுது பாருங்கள். ரொம்ப வேகமாக உரிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. ஈஸியாக உரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். இன்னொரு மெத்தடுக்கு தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ இது வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். கையில் தொட முடியாது, நல்ல ஜில்லுன்னு இருக்கும். ஸோ இது வந்து கூலிங் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து உரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த வெங்காய தோலெல்லாம் வந்துடும். ரொம்ப ஈஸியாக அந்த தோலெல்லாம் கலண்டு வந்துடும். கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சு முடிச்சிடலாம். இப்படி 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, சுடுதண்ணியோட அந்த ஆவி அந்த சின்ன வெங்காயத்து மேலே படும்போது ரொம்ப ஈஸியாக தோல் கலண்டு வந்துடும், நமக்கு கண்ணீர் வராது. இன்னொன்று, ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம உரிச்சோம் அப்படின்னா அப்போவும் கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. ரொம்ப ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக உரிச்சு முடிச்சிட்டோம். இதே நம்ம நார்மலாக உரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.